வணக்கம் ஆபரகம். முக்கியமாக கூற வேண்டும் என்னவென்றால் மதுரை மாவட்டம் வேலூர் அருகே அரிக்காப்பட்டி வெள்ளாளப்பட்டி தெற்கு துறைமுகம் 11 கிராமங்களுக்கு எடுத்து 500 ஏக்கருக்கு மேலான இடத்தை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிக் நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்திருப்பதாக தகவல் பரவி இருக்கு. மதுரை மாவட்டம் குறிப்பாக வேலூர் பகுதியில் ஒரு போராட்ட களமாக மாறியுள்ளது என்று கூறலாம். கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதற்கு 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஏனென்றால் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதாவது வீடுகள் மட்டுமில்லாமல் விளைநிலங்கள், அதாவது வழிபாட்டு தலங்கள், அதாவது வரலாற்று சின்னங்கள் அனைத்தும் அழிக்கப்படும் என்ற ஒரு அபாய நிலை ஏற்பட்டிருக்கும் நிலையில் கூட தற்போது இந்த விவசாயிகள் 5000க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது தொடர்பாக கூறுவதற்கு நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதற்கு 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஏனென்றால் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதால் வீடுகள் மட்டுமில்லாமல் விளைநிலங்கள், அதாவது வழிபாட்டு தலங்கள், அதாவது வரலாற்று சின்னங்கள் என அனைத்தும் அழிக்கப்படும் என்ற ஒரு அபாய நிலை ஏற்பட்டிருக்க நிலையில் கூட இந்த விவசாயிகள் 5000க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இது தொடர்பாக கூறுவதற்கான விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களாக கேட்போம். சார் வணக்கம். இப்போ மேலூரில் இப்போ போராட்டம் ஈடுபட்டு வரீங்க. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக என்னவான பாதிப்புகள் வரும்? அதாவது இன்னைக்கு இந்த முல்லை பெரியார் ஒருபோக விவசாய சங்கம் சார்பாகவும் அனைத்து வர்த்தக சங்க சார்பாகவும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அனுமதி வழங்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை கண்டித்தும் அதை ரத்து செய்ய கோரியும், இது போக மாநில அரசுக்கு இதுக்கான அதாவது இந்த மைனிங்க்கு ப்ராசஸுக்கு தேவையான பர்மிஷன் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு மேலூரில் கடையடைப்பு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதுக்கு அனைத்து வணிகர் சங்கங்கள், வழக்கறிஞர் சங்கம் மற்றும் அனைத்து இயக்கங்களும், மேலூர் சார்பாக இருக்க அனைத்து இயக்கங்களும் இன்னைக்கு இங்கே கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டங்ஸ்டன் மைனிங் எந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வரும்னா, இது அந்த இடத்துல அது அரட்டாப்பட்டின்ற ஊர் 2022 பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட், அதாவது சுற்றுச்சூழல் பல்லுயிர் தலம்ன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டிலே முதல் தலம், தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்ச தலம். அந்த தளத்தில் பழைய புராதன சின்னங்கள், வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் அனைத்துமே இருக்குது. அங்கே இது எல்லாமே அழியப்படுறதுக்கான ஒரு அபாயம் இருக்குது. இது போக அங்கே கிராமங்கள் இருக்குது, ஒரு 20 கிராமங்கள் இருக்குது. அது எல்லாமே அந்த மக்களை அங்கேருந்து வெளியேற்றப்படுறதுக்கான ஒரு அபாயங்கள் இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம நிறுத்துறதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் சார். 10 நாள் போராட்டம் பண்ணிட்டு வரீங்க. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாக சார்பாகவோ இல்லை மாநில நிர்வாக சார்பாகவோ எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? அவங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்காங்களா? அதாவது நம்ம ஒரு வார காலமாகவே அந்தந்த கிராமங்களில் போராட்டம் நடந்து இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்த மாதிரி இன்னைக்கு மேலூரில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இதை சம்பந்தமாக அமைச்சர்கள், ஆளுங்கட்சி, இங்கே இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாருமே இது சம்பந்தமாக நம்மகிட்ட பேசியிருக்காங்க. இதை தற்காலிகமாக தமிழக அரசு இதுக்கான நம்ம கோரிக்கையை ஏற்று எந்த அனுமதியும் வழங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அது சம்பந்தமான ஆவணங்களும் நமக்கு இன்னைக்கு சமர்ப்பிக்கப்படும் அமைச்சர் சொன்னதுனால இன்னைக்கு இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் வாபஸ் வாங்கியிருக்கிறோம். ஏற்கனவே அவங்க தீர்மானம் போல இந்த சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றணும், நாடாளுமன்றத்தில் 40 எம்பிக்கள் போய் தங்கள் குறைகளை சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. இது எது மாதிரியான கோரிக்கைகள்? ஆமாங்க, இப்போ இது இப்போ இன்னைக்கு நம்ம லெட்டர் எழுதியிருக்காங்க. இது இப்போ தற்காலிகமாக நம்ம வாபஸ் வாங்கியிருக்கோம். இது மாநில அரசு இதுக்கான எந்த அனுமதியும் கொடுக்கக்கூடாது ஒரு தீர்மானம் சட்டசபையில் தீர்மானமாக நிறைவேற்றணும். இது போக இந்த ஒப்பந்தத்தையே ரத்து பண்ணுறதுக்கான ஒரு அழுத்தத்தையும் மத்திய அரசுக்கு மாநில அரசாங்கம் சார்பாக அதை பண்ணணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாட்டினா அடுத்த கட்ட போராட்டங்கள் நம்ம இது மாதிரியான தொடர்ந்து இது போராட்டம் நடக்கும். அது சம்பந்தமாக நம்ம அனைத்து ஊர் மக்கள் மற்றும் விவசாயிகள், மேலூர் பகுதி மக்கள் எல்லாருமே இந்த டங்ஸ்டன் சுரங்கம் இதங்க அமைக்கிறதுக்கு எந்த விதத்தில் ஆதரவு கொடுக்கக்கூடாது. அது எவ்வளோ நாள் ஆனாலுமே நம்ம அந்த போராட்டத்தை நீடிச்சு கொண்டு போயிட்டே இருப்போன்றது தான் எங்களோட நிலைப்பாடு சார். கண்டிப்பாக ஆபிரகாம், தொடர்ந்து 48 கிராம மக்கள் டங்ஸ்டன் சுரங்கம் இங்கே அமைப்பக்கூடாது, இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என கிட்டத்தட்ட போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து உங்கள் 3 கோரிக்கைகளான தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், தொடர்ந்து மாநில இங்கே சட்டமன்ற கூட்டத்தின் போது சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், நாடாளுமன்ற கூட்டத்தில் தமிழகம் சார்பாக இருக்கின்ற 40 எம்பிக்களும் அங்கே குரல் எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் எழுப்பியுள்ளனர். தொடர்ந்து தற்போது மேலூர் பகுதி மட்டும் மேலூர் சுற்றுலா கிராமத்தை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்டோர் இங்கே கூடியுள்ளதால் மேலூர் பகுதி ஒரு போராட்ட களமாக மாறியுள்ளது என்று கூறலாம் ஆபிரகாம்.